1 கொரிந்தியர் 11 படிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஸோ கம்யூனியன்ல வந்து 2 எலிமெண்ட் இருக்கு. ரெண்டு ரெண்டு பாட்டு இருக்கு. ஒன்று வந்து சரீரம், ஒன்று ரத்தம். ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ரெண்டுமே ரொம்ப சிக்னிஃபிகண்ட். அது புரியும் பொழுது உங்களுக்கு அதோடைய பெனிஃபிட் உண்டாகும். ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னது? சரீரம். சரீரம் வந்து என்னது? அவருடைய சரீரம். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேகர் அவரை தொட்டு சுகமாகினாரு. பைபிள்ல போட்டிருக்கல, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து தொட்டு சுகமாகிறார். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல போட்டிருக்கு. நிறைய பேர் அவர் வந்து பப்ளிக்ல இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து அவரை தொடுறாங்க, தொட்டு சுகமாகறாங்க. அவர் வஸ்திரத்தை தொடுறாங்க, அவர் சரீரத்தை தொடுறாங்க. ஏன்னா அவர் சரீரத்துல வல்லமை இருந்துச்சு. ஹல்லேலூயா. there is power in the body of Jesus. அதனாலதான் அவருடைய சரீரத்தை நமக்காக வாதிக்க அவர் கொடுத்தார். நம்மளுடைய பலவீனங்களை, நம்மளுடைய நோய்களை அவருடைய சரீரத்துல அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்? அவர் சரீரத்தில் இருக்கிற பலன், சுகம், ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்துக்கு வருவதற்காக அவர் என்ன பண்ணாரு? அவர் அதை ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 8:17 போட்டிருக்கு, அவர் தாமே நம்மளுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்தார். He himself took our infirmities and carried our sicknesses. எங்க சுமந்தார்? அதெல்லாம் சரீரத்துல சுமந்தார். சொல்லுங்க, சரீரத்துல சுமந்தார். ஹல்லேலூயா. ஆமென். சோ அவருடைய சரீரத்துல ஹீலிங் பவர் இருக்கு. You need to understand, his body is for your healing. உங்க பிசிக்கல் ஹீலிங், உங்க பிசிக்கல் வெல்பீயிங். இந்த சரீரத்துக்கு தேவையான சகலமும் எதுலங்க இருக்குது? அவருடைய சரீரத்துல இருக்கு. உங்க சரீரத்துக்கு தேவையான சகலமும் எங்க இருக்குது? அவர் சரீரத்துல இருக்கு. உங்க சரீரத்துக்கு என்ன தேவை? நல்ல சுகம் தேவை, நல்ல ஆரோக்கியம் தேவை, சமாதானம் தேவைப்படுதுல, சமாதானம் தேவைப்படுது. அப்புறம் உங்க சரீரத்துக்கு என்ன தேவைப்படுது? நிறைய கம்ஃபர்ட்ஸ் தேவைப்படுதா இல்லையா? அதுவும் தேவைங்க சரீரத்துக்கு. எதுக்கு ஏசி போட்டு தூங்குறோம்? நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். எதுக்கு கார்ல போறோம்? கம்ஃபர்டபுளா இருக்கும். கரெக்டா? நல்ல வீடு தேவைப்படுது, மெட்டீரியல் திங்ஸ். இது எல்லாமே உங்க சரீரத்துக்கு தேவைப்படுது இல்ல? கரெக்டா இல்லையாங்க? எதுக்கும் நல்ல வீடு கட்டி இருக்கிறீங்க. உங்க சரீரத்துக்காக தான் நல்ல வீடு கட்டி நல்லா இருக்கிறீங்க. உங்க ஆவிக்கா வீடு கட்டுறீங்க? ஆவிக்கு வீடும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. உங்க பாடி, உங்க பிசிக்கல் மேனுக்கு தான் வீடெல்லாம் கட்டுறீங்க, ஸ்பிரிட் மேனுக்கு கட்டல நீங்க. சோ இது எல்லா சரீர தேவையும் எங்க இருந்து வருது? சொல்லுங்க. ஏன் தேவனுடைய சரீரத்திலிருந்து வருது. என்னுடைய சரீர தேவைகள் அவருடைய சரீரத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சோ உங்களுக்கு என்ன தேவையோ இன்னைக்கு அதை நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கு பிசிக்கல் ஹீலிங் வேணுமா? விசுவாசிங்க, அவருடைய சரீரத்தினால சுகமாகும். இந்த சில பேருக்கு வந்து ஒரு மெட்டீரியல் நீடு இருக்குது. எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் பிரதர், ஒரு நல்ல கார் வேணும் பிரதர். தப்பு கிடையாதுங்க. ஆண்டவர்கிட்ட வீடு கேட்கற தப்புன்னு போட்டிருக்காங்க அது பைபிள்ல. பழைய ஏற்பாடு ஃபுல்லா வீடுகளை கட்டு தோட்டங்களை நாடுன்னு தான் வசனம் வருது. பழைய ஏற்பாடு ஃபுல்லா தான் வருது. வீடுகள் கட்டு, தோட்டங்கள் நாட்டு. ஒரு வீடு சொல்லல, நிறைய வீடு கட்டுன்ட்டாரு. நிறைய தோட்டம் வச்சிருன்றாரு. நல்ல வாகனம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? கேளுங்க. 2 வீலர்லயே போறோம் பிரதர், 4 வீலர் ஒன்றும் கேளுங்க. கேட்டாதான் கிடைக்கும். 2 வீலர்ல போனாதான் ஆண்டவர் சித்தம். ஏன் நடந்தே போங்களேன், இன்னும் நல்லா இருக்குமே. அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? உங்க தேவைக்கு மேல கொடுப்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. சோ என்ன சரீரத்துக்கு தேவையோ, என்ன உங்க குடும்பத்துக்கு தேவையோ, அது எல்லாம் அவர் சரீரத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. எல்லாம் அவர் சரீரத்தை கையில் எடுத்துப்போம், அப்பத்தை கையில் எடுப்போம். சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவைகள் எல்லாத்தையும் உங்களுடைய சரீரத்தின் மூலமா நீங்க சந்திக்கிறதுக்காக நன்றிப்பா. ஹல்லேலூயா. எனக்கு சுகம் உண்டாகுது, பலன் உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது, பொருளாதார செழிப்பு உண்டாகுது, வாழ்க்கையில வெற்றி உண்டாகுது. ஹல்லேலூயா. என் குறைவுகள் எல்லாம் நீங்கி போகுது, என் கடன் நீங்கி. ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்குள்ள வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கடன் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசு நாமத்துல. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழட்டும் என் பிள்ளைகள். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. சமாதானத்தோட வாழட்டும் அவங்க. நம்முடைய சமாதானத்தின் ஆக்கினை அவர் மேல வந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஏசாயா 53:5 போட்டிருக்க. நம்முடைய சமாதானத்திற்கான ஆக்கினை அவர் மேல வந்துச்சு. The chastisement for my peace came upon him. சோ நான் சமாதானமா வாழ்வதற்காக அவர் அந்த ஆக்கினையை அவர் சரீரத்துல ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. என்னுடைய சிந்தையில சமாதானம் உண்டாகணும், நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக அவர் முள்முடியை எடுத்துக்கொண்டார். அவருடைய சிரசுல, அவருடைய தலையில அந்த முள்முடியை ஏன் எடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்பொழுதும் சமாதானமா இருக்கணும்.
சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான், அதுக்காக அவர் எடுத்துக்கிட்டார் அந்த முள்முடியை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய சரீரத்துக்காக நன்றி. இந்த சரீரத்தின் மூலமாக நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன், அபண்டன்ட் லைஃப், ஜோயே லைஃபை பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு நாமத்துல ஆமென். எல்லாம் சரீரத்துல பங்கேற்போம். அடுத்தது அவர் என்ன பண்ணார்? இயேசு பாத்திரத்தை எடுத்தார். பாத்திரத்துல ரசத்தை எடுத்து அவர் என்ன சொன்னார்? இது என்னுடைய ரத்தம். ஏன் ரத்தம்? மை பிளட் பழைய ஏற்பாடுல போட்டிருக்கு. ரத்தம் சிந்துறதுனாலதான் பாவம் மன்னிக்கப்படும் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் பழைய ஏற்பாடு ஃபுல்லா பலிகள் இருக்கும். எப்பெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாவம் செய்யறார்களோ அங்க பலியிடப்படும், அந்த அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படும். அப்ப பாவம் மன்னிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 12ல போட்டிருக்கு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். சோ பிசாசை ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி வந்து ரத்தம். அன்னைக்கு பஸ்கா ராத்திரியில எகிப்துல ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு. அவங்க வீட்டுல ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு. அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது சங்கார தூதன் கடந்து போனான். மரணமே அவங்கள தொடாம கடந்து போச்சு. சோ இன்னைக்கு இயேசுவோட ரத்தத்தை நீங்க எடுக்கும் பொழுது என்ன நடக்குது? மரணம் உங்களை தொட முடியாது. மரணம் அப்படின்னா வெறும் பிசிக்கல் டெத் கிடையாதுங்க. ஃபெயிலியர் வாழ்க்கையில ஃபெயிலியர் சந்திக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவே வந்து ஒரு மரணத்தின் அறிகுறி தான். ஃபெயிலியர், அப்புறம் ஃபினான்ஷியல் லாஸ், ஹெல்த்ல லாஸ், குடும்பத்துல லாஸ், இதெல்லாம் என்னது? மரணம் வந்து அந்தந்த இடத்துல வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. சோ இந்த மரணத்துல இருந்து எப்படி தப்பிப்பதுங்க? ஏன்னா ஆதாம் பாவம் பண்ணும்போது மரணம் உள்ள வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாகவே சாவாய், மரணத்துக்கு உள்ள வழி கொடுத்துட்டான். இப்போ இந்த மரணத்துல இருந்து நான் தப்பிக்கணும், லாஸ், ஃபெயிலியர் எல்லாத்தையும் தப்பிக்கணும்னா குடும்பம் வந்து செழிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி அன்றைக்கு எகிப்துல வந்து ரத்தம் தெளிக்கப்பட்ட பொழுது மரணம் கடந்து போயிருச்சு, பாஸ்ட் ஓவர். ஹல்லேலூயா. கிட்டே வர முடியல மரணம். இன்னைக்கு அதே ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கு. எப்படி? இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக. சோ ரத்தத்தை எடுக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஹல்லேலூயா. சாபங்கள் எல்லாம் கர்த்தர் மேல போயிருச்சு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சு. மரணம் உங்க மேல வர முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். மரணம் உங்க மேல வர முடியாது. நீங்க எதற்காக இந்த பூமியில வந்து ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த பிளான் அண்ட் பர்பஸ் நிறைவேறுவதற்கு ஆண்டவரோட ரத்தம் உங்களுக்கு உதவி செய்யும். பிசாசு உங்க கிட்டே வர முடியாதுங்க. பிசாசுக்கு வந்து உங்க வீட்டு பக்கத்துல கூட வர முடியாது அவனால. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம், பிசாசு இல்ல, பிசாசு உங்ககிட்டே வர முடியாது. ஏன்னா இயேசுவோட ரத்தம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, சிந்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த நினைவோட, இந்த சிந்தனையோட அவரோட ரத்தத்துல நம்ம பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord.